பிள்ளைகளை உறவுகளை இழந்த மக்கள் வந்து இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறத நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஈழத்தமிழின படுகொலை ஒரு வரலாற்று செயல்முறையாக வணக்கம் மக்களே. இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் வந்து முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளிவாய்க்கால் நிற்கிறேன். இன்றைக்கு வந்து தமிழின படுகொலையின் ஒரு உன்னதமான ஒரு நாடாக இது கருதப்படுகிறது. அதாவது இன்று இந்த நிலத்தில் 2009ஆம் ஆண்டு எமது மக்கள் கொண்டு குவிக்கப்பட்ட ஒரு நாடாக கருதப்படுகிறது. இந்த நாளில் அந்த யுத்த காலத்தில் தமிழர்கள் இறுதி உணவாக கஞ்சியை உண்டு உயிர் வாழ்ந்தார்கள். அங்கு மடிந்த அந்த வீரர்கள் மற்றும் பொதுமக்களுக்காக இன்று தமிழினம் ஒன்று திரண்டு இங்கு வந்து அவர்களுக்கான அஞ்சலிகளை செய்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாகவே இது அமையப்போகிறது. உங்களுக்கு முன்னுக்கு பார்த்தீங்களா தெரியும், பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல மாவட்டங்களில் இருந்து, அதாவது வெளிநாடுகளிலும் இருந்து கூட இங்கு வந்து அவர்களின் உணர்வு எழுச்சிகளை இங்கு வெளிப்படுத்துகிறார். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். எவ்வளோ உணர்வோட கஞ்சிகளை குடிச்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லி இதில் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் உடையார்காட்டில் நிற்கிறோம் பாருங்க. இதில் வந்து கஞ்சி குடிச்சு கொண்டு நிற்கணும். பஸ்ஸுகள் எல்லாம் வந்து நிற்குது பாருங்க. இந்த பஸ்ஸில் வந்து ஆளுக்கு எல்லாம் பாருங்க கஞ்சி குடிச்சு கொண்டு நிற்கணும். கஞ்சிகள் காய்ச்சப்பட்டு இதில் குடும்பத்தை கொண்டு இருக்காருங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து புகுந்து கொண்டிருக்கணும். இது வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து ஜூஸ்கள் வந்து கொடுத்து பண்ணிக்கணும். பார்க்க தெரியும். இதில் பாருங்கள், ஜூஸுகள் கஞ்சிகள்னு சொல்லி எல்லா இடம் கொடுத்து பண்ணிக்கணும். பெரும்பாலும் வந்து இங்கே வந்து வெளிநாடுகளில் இருந்து வந்து மக்கள் நிறைய பேர் வந்திருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த முறை வந்து வந்ததை வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் எல்லா இடமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே. இதில் வந்து தென்னங்கண்டு மற்றும் விளக்குகளுக்கு நேராக வந்து மக்கள் வந்து தங்களுடைய நினைவுகளை, இறந்தவர்களோட நினைவுகளை அடையாளப்படுத்துறதுக்காக வந்து அவர்கள் முன்னுக்கு வந்து அனுபவத்தில் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள், நிறைய மக்கள் வந்து தங்களோட உணர்வுகளை வந்து இதில் பகிர்ந்து கொண்டு இருக்கணும். உண்மையிலேயே மிகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயமாக இது அமைகிறது. தங்களுடைய சொந்தங்களை, பந்தங்களை, பிள்ளைகளை, உறவுகளை
இழந்த மக்கள் வந்து இந்த இடத்துல ஒன்று கூடி நிற்கிறத நாங்கள் அவதானிக்கக்கூடிய தமிழினப்படுகொலை செய்யப்பட்ட நிறைவான நினைவூட்டுவதற்கு மதகுருமார்கள் வணக்கம் செய்வார். அவர்களை தொடர்ந்து முன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் கோபி இருக்க இடம் பார்த்து தயாராகுங்கள். எங்கள் சொந்தங்களுக்கு நாம் வயது வேறுபாடின்றி எங்கள் சொந்தங்கள் இங்குதான் சங்கமமாகி கிடக்கின்றன. நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. முத்துக்களை மடியில் தாங்கி மெதுமெதுவாய் இடிகள் வாங்கி உலகில் துடித்து வலிகள் தாங்கிய சிற்பிகளும் இதற்குள் தான். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறும் நாள் இது. ஆசைகள் பல சுமந்து எதிர்கால கனவுகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கை தாகத்தோடு மேல் பயணம் வந்தவர்கள் எம் உறவாய் எம் உதிரமாய் தயாராகுங்கள் உறவுகளே, நேரம் நெருங்கிவிட்டது. மே 18 முள்ளிவாய்க்கால் பிரகடனம் இடம்பெறுகின்றது. என்ற உணர்வு பிரவாகம் அர்த்தமற்றதாகிவிட்டது. ஈழத்தமிழின படுகொலை ஒரு வரலாற்று செயல்முறையாக காலனித்துவத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது. குறிப்பாக பிரித்தானிய காலனித்துவத்தில் 1833 தமிழ் சிங்கள ராச்சியங்களை ஒன்றுபடுத்தி பிரித்தானிய காலனித்துவம் ஒற்றையாட்சி அரசியல் அலகை ஸ்லோனில் அறிமுகப்படுத்துவதில் இருந்து தொடங்குகின்றது.
தமிழின படுகொலை வரலாற்று செயல்முறையாக பரிணமித்து முள்ளிவாய்க்கால் மண்ணில் 2009 உச்சம் தொட்டது. பிரித்தானிய காலனித்துவம் அறிமுகப்படுத்திய ஒற்றையாட்சி அரசியல் அலகு சிங்கள பெரும்பான்மையுடன் அரசியல் அதிகாரத்தை மையப்படுத்தியது. மையத்திலே குவிக்கப்பட்ட அதிகார செயல்முறை சிங்கள அரசிற்கு வன்முறை மீது ஏகபோக உரிமையை கொடுத்தது. அது பெரும்பான்மை ஜனநாயகம். புத்தரால் வாக்களிக்கப்பட்ட தேசம் அரசியல் மயப்படுத்தப்பட்டு இந்த தீவு சிங்கள பௌத்தத்திற்கு மட்டுமானது என்ற ஏகபோக உரிமையை சிங்கள பௌத்த தேசியம் கையில் எடுத்தது. வாக்களிக்கப்பட்ட தேசம் என்கின்ற தனிச்சையான அரசியல் நிலைப்பாடு இந்த தீவின் ஏனைய இனக்குழுக்களின் இருப்பை கேள்விக்கு உட்படுத்தியது. தமிழின படுகொலையின் வழி வரைபடம் பேரரசு கட்டமைப்பின் புவிசார் அரசியல் நலன்களை உணவு ஆயுதமயமாக்கப்பட்டது. இரு இனப்படுகொலைகளிலுமே ஸ்ரீலங்கா அரசும் இஸ்ரேல் அரசும் ஏறக்குறைய ஒரே விதமான ஆயுதங்களையும் உத்திகளையும் பயன்படுத்தியது. வைத்தியசாலைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. வைத்தியசாலைகள் செயலிழந்து காயப்பட்டவர்கள் சிகிச்சையின்றி இறந்து போயினர். உணவுக்காக வரிசையில் ஏற்கனவே ஆய்வுகள் மூலம் வெளிவந்த உண்மையாய் உள்ளது. அதுவே இன்று காசாவில் போர் நிறுத்தத்திற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துகின்றது. ஐநா சபையும் அதன் ஏனைய அலகுகள் சர்வதேச சமூகமும் அதன் கட்டமைப்பும் எவ்வாறு முன்னிலை இருக்கின்றார்கள். விடுதலை நம்பிக்கையையும் மக்களிடம் திட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் வடிவமாகவே கருத வேண்டியுள்ளது. உளவியல் போரின் நோக்கம் ஈழத்தமிழினம் தமிழ் தேசியத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை சிதைத்தலாகும். தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை விழுமியங்கள் தான் ஈழத்தமிழினத்தின் கூட்டு பிரச்சனையை வெளிநிலையில் வைத்துக் நினைவுகூறல் கூட்டுரிமை சார்ந்தது மட்டுமல்ல, பண்பாட்டு உரிமையும் கூட. ஆகவே ஸ்ரீலங்கா அரசு தமிழின படுகொலை நினைவுகளை தடுக்க முடியாது. 2 ஈழத்தமிழினம் தமிழின படுகொலைக்கான நீதியை சர்வதேச விசாரணை கூடாகவே கோரி வருகின்றது. அக்கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம். ஈழத்தமிழினம் ஒரு தனித்துவமான தேசத்திற்குரிய அலகுகளை தன்னகத்தே கொண்ட இனம். 4 கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை கூடாக தமிழின இருப்பு கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது. பழுதுங்க மேலே மாட்டாவோட போட்டு நில்லுங்க, மாட்டாவை போட்டு நில்லுங்க. நீங்கள் பழுதுங்க. நேரம் 10:32. ஆண்டு வெளியானாலும் ஈராறு இல்லை நில்லுங்க, மாமாவோட போங்க, நான் வருவேன்.
நேரம் 10:35. தெய்வங்களும் தோற்று போயினம். ஓ கடவுளர்களே, வரங்களின் சாபங்களாக வந்து நீதி தேவதையின் தராசு முள் எங்கே இன்னும் கந்தக வங்கி கண்டது வானோக்கி கரங்கள் இப்போது மதகுருமார்கள் மலரை
முன்பாக வந்து மக்கள் வந்து திரண்டு நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தாங்க. சர்வதேச மன்னிப்பு சபையே எப்போது எமக்கு நீதி என்று சொல்லி ஒரு போட்டு வந்து வந்துருக்கு.